no compromise. Unga side liyo, enga side liyo. It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. பாலாஜி அவர்கள் வந்து மிகப்பெரிய ரோபோ சங்கர் வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு இன்னைக்கு வர்றதுக்கு முன்னால் டிவிக்கு வர்றதுக்கு முன்னால் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 25 காலங்களாக ரொம்ப பழக்கம் மாதிரி நானும் வரலாம் ரொம்ப நாங்கள் போகாத இடங்கள் கிடையாது. அவ்வளோ ஒரு நல்ல நண்பர். என்ன ஒரு கலாச்சாரம் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து சாப்பிட்றத வாய்ப்பு இருந்தால் கூட புரிய செய்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு இப்படி ஒரு இழப்பு வந்து தாங்கிக்கவே முடியல. இன்னமும் வந்து அன்பு தம்பி ரோபோ சங்கரை இழந்து வாழும் குடும்பத்தாருக்கு கலை உலகத்திற்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் ஒரு சிங்கப்பூர் சலூனில் ஒன்றா நடித்தோம். வயசு வித்தியாசம் பார்க்காம 2 பேரும் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். 2 பேரும் தலைவர் படம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் படம் நாரோடி பண்டில் வர வசனத்தை நாங்கள் 2 பேரும் ஒரு போட்டி மாதிரி வச்சுக்குவோம். அவர் சூப்பராக பேசுவார், நானும் சூப்பராக பேசுவேன். அவர் நாரோடி மண்ணில் ஒரு சீனை பேசினாருன்னா நான் ஒரு சீனை பேசுவேன். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி 1000ல் ஒரு ரிலீஸ் ஆனப்போ நான் தம்பி மயில்சாமி ரோபோ சங்கரில் ஒன்றா போய் அந்த படம் பார்த்து ஏதோ ஒரு ஸ்கூலில் படிக்கிற குழந்தை மாதிரி வாத்தியார் வர சைடில் எல்லாம் விசில் அடித்து கைதட்டி மகிழ்ந்த அந்த நினைவுகள் எல்லாம் எனக்கு பசுமையாக ஞாபகத்தில் இருக்குது. ரொம்ப மனசுக்கு வேதனையான ஒரு விஷயம். 46 வயசு ஆச்சு. அவங்க குடும்பத்தாரெல்லாம் வந்து மனதைரியத்தோடு இருக்கணும். இவ்வளோ நாள் நம்ம எல்லாருமே சந்தோஷத்தையும் சிரிப்போடையும் நம்ம எல்லார் வாழ்க்கையும் முன்னாடி கொண்டு போன ஒரு முக்கியமான நபர் அண்ணன் ரோபோ சங்கர் இன்னைக்கு மொத்த தமிழ்நாடுமே அழுக வச்சிருக்காரு. இது உண்மையிலே ரொம்ப ஒரு ஷாக்கிங்காக ஒரு எப்படி நம்பவே முடியாத ஒரு விஷயமா இதை நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ கூட ஒரு நிகழ்ச்சியில் போய் கலந்துக்குன்னு ரொம்ப சந்தோஷமாக ஆடிட்டு இருந்தார். நம்ம எப்போ நம்ம விஜய் டிவி திறந்தாலும் ரோபோ சங்கரனை வந்து மக்களை சிரிச்சு வச்சுட்டு இருந்தவர் இன்றைக்கி அவர் குடும்பமே இன்றைக்கி அழுதுட்டு இருக்கும்போது எனக்கு உண்மையிலே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒரு சமீப காலமாக கேப்டன் மறைவுக்கு பிறகு தினம் எப்பயுமே கேப்டன் ஆலயத்துக்கு வந்து குடும்பத்தோடு வந்து அவங்க அன்னதானம் கொடுக்குறதோ இல்லை அப்போ எங்களோட சேர்ந்து அன்னதானம் கொடுக்குறதோ எங்களோட சேர்ந்து சில விஷயங்கள் பேசுகிறதோ அடிக்கடி வந்துட்டு இருந்தாங்க. ஒரு சமீப காலமாக ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டார் அண்ணனும் இந்திரா அவங்க பொண்ணும் அவங்க ஒய்ஃப் எல்லாருமே. ஆனால் இன்றைக்கி இது பார்க்குறப்போ ரொம்ப கஷ்டம். ஏன்னா ரோபோ சங்கர் அண்ணன் முதல்ல ஒரு ஃபேமஸ் ஆன வந்து ரோபோ மாதிரி நடித்தது. பிறகு ஒரு தனியார் தொலைக்காட்சியில் வந்து கேப்டன் போல நிறைய வாட்டி நடித்து அவர் வந்து ஒரு பெரிய ஒரு காமெடி லெஜெண்டாக அவர் உருவாக்கிட்டு இன்றைக்கி நம்ம கூட இல்லாத ஒரு உண்மையிலே கஷ்டமான விஷயமா நான் பார்க்குறேன். எதிரியே இல்லாத ஒரு உலகத்தில் ரோபோ சங்கர் தான் எல்லாரையும் வரவழைக்கும் நல்ல முறையில் பழகக்கூடிய மிக சிறந்த பண்புமிக்க ஒரு பண்பாளர். அவர் அந்த சின்ன வயசில் உடற்பயிற்சி செய்து அந்த ரோபோவாக வந்த முதல் ரோபோவே அவர் தான். அதன் பிறகு எத்தனையோ கல்லூரி மேடைகளில் கலை நிகழ்ச்சிகளில் 196 நாடுகளில் தமிழர்கள் இருக்காங்க. அவர்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் எல்லா இடத்திலும் எத்தனையோ கோடி மக்களை சிரிக்க வைத்த ஒரு மனிதர் இதைகளை எல்லாம் கலங்க வைத்திருக்கிறார். அவருடைய மறைவு கலைத்துறைக்கு ஒரு பேரிழப்பு. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் அக்காவுக்கும் அப்பாவுக்கும் ரோபோ சங்கருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த அறிவை தெரிவித்துக் கொள்கிறோம். நான் வந்து முதல்ல வந்து ரோபோ சங்கர் ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாரு. அப்போ தான் நான் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ தான் அவர் பார்த்து நல்லா பண்ணுறடா தம்பி வா நல்லா பண்ணலாம் அப்படின்னு எனக்கு முதல்ல ஒரு நான் வந்து எதுவுமே பேச அவரில் முதல்ல ஒரு அவார்டு வந்து ரோபோ சங்கர் நல்லா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அவர் இல்லை சொல்லி இப்போ கூட சமீபத்தில் மீட் பண்ணோம் ஒரு சிம்மத்தில். அப்போ கூட சொன்னார் தம்பு என்னடா வீட்டில் போய் நல்லா உடம்பு ஏற்றிட்டு நல்லா பண்ணு அப்படின்னு சொல்லி திடீர்னு வந்து இன்னொன்று கஷ்டமாக இருக்குது. மதுரை காலேஜ் இன்னைக்கு பிறந்த நாள்.
பிறந்த நாளில் காலையில் அவர் எனக்கு வாழ்த்து செய்தி சொல்லணும். ஆனால் காலச்சூழல் அவருக்கு நான் இறங்கி சொல்கிற மாதிரி பெருங்குடியில் உள்ள மதுரை பெருங்குடியில் உள்ள காலேஜில் வரலாற்று வச்சார். இங்கே சென்னை பெருங்குடியில் ஹாஸ்பிட்டலில் அவர் வரலாறு ஒரு மாதிரி விமானத்தை தான் அதில் எல்லோரும் ரொம்ப அதிகமாக 46 வயசு தான் தொடங்குகிற டைத்தில் கலை வாழ்க்கை ஸ்டேஜில் அடித்தனமான மிமிக்ரியில் அவ்வளோ வெர்ஷன் என்னென்ன மாதிரி நிறையா மல்டி இந்தியார் பாடி லாங்குவேஜில் சிவாஜி அந்த மாதிரிலாம் புதுசு புதுசாக நிறையா மேடைகள், நிறைய வெளிநாடு, நிறைய திரைப்படங்கள் ஜோனல்லே அவர் மதுரை என்னோட ரோபோன்ற பேர் அவருக்கு தான் சரியா போகும். என்ன சொன்னாலும் பாடுங்கன்னா பாடு, ஆடுங்கன்னா பெஸ்ட்டு டான்ஸ் பாடி லாங்குவேஜ். ரோபோ பேர் அவருக்கு தான் போகும். ரோபோ எப்படி சொன்னவெல்லாம் செய்யும். அதே மாதிரி என்ன சொன்னாலும் திடீர்னு பார்த்தா மியூசிக்கில் உட்காந்து தெரியாத கலை கிடையாது. இன்னும் அவருடைய பணி இருந்துக்கணும். பாருங்க, நாளைக்கு காலையில் ஒரே பொண்ணு ஒரே அது கூட எல்லாம் போனது குடும்பத்துக்கு இன்னும் ரொம்ப அழுத்தம். தனித்திறமைய தன்னுடைய ஆற்றலால் கடுமையான உழைப்பால் உழைத்து புகழ் பெற்றவர். பல குரலில் பேசுகிற ஆற்றல், நடனமாடுகிற திறன், நடிக்கிற ஆற்றல் எல்லாம் கொண்ட ஒரு அற்புதமான ஒரு கலைஞர் என் மீது மட்டுமல்ல எல்லோர் மீதும் பேரன்பு கொண்ட இல்லாதாருக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட ஒரு மனிதன். சக நண்பர்கள் துவண்டிருந்தாலோ, துயரிட்டு இருந்தாலோ, கவலை கொண்டிருந்தாலோ ஓடி ஓடி போய் உதவி செய்யக்கூடிய நல்லிதயம் கொண்ட ஒரு மனிதன். ஒரு நல்ல மனிதர் ரோபோ சங்கர் அண்ணன். எளிமையான மனிதர், நட்புடன் பழகக்கூடியவர். என்னெல்லாம் அவ்வளோ நல்லா அப்ரோச் பண்ணுவார். ஒரு சாதாரண நடிகரும் சரி, பெரிய நடிகரும் சரி, ஒரே மாதிரி தான் பார்ப்பார். நல்ல ஒரு மனிதர். அவர் இழந்தது மனசு ரொம்ப கஷ்டம். அவங்க வீட்லேயும் சரி, எங்கே போனால் நல்லா அன்பாக பேசுவாங்க, ரொம்ப எளிமையாக பேசுவாங்க. அவர் பார்க்கறது தான் ஆள் ஆஜாபான பழகுனா குழந்த மாதிரி இருப்பார். நல்ல மனிதர். என்ன பண்ண முட்டு போயிட்டார், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பேசியிருக்கார், ரொம்ப ரொம்ப நல்ல நல்ல மனிதர். அதெல்லாம் சொல்லுவேன். ஒரு நல்ல மனிதர் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நல்ல மனசு, இவ்வளோ சீக்கிரம் போயிட்டு வாங்க. ரோபோவோட ஃபஸ்ட்டு படம் தீபாவளி. அந்த படத்தில் நானும் ரோபோவும் ஜேஎம் ரவி சாரோட ஃப்ரெண்டாக நடித்தான். அப்போது லஞ்ச் பீரியடில் ரோபோ வந்து நடிச்சு காட்டுவார் கேப்டன் மாதிரி. அவரோட ஸ்பெஷலே கேப்டன் தான். ஜெய் ஜாதியாடா உன்னை பெற்றுச்சு, ஜாதி ஜாதின்ற உன்னை பெற்றது உங்கள் அம்மாடா அப்படின்னு சொல்லுவார். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன், லஞ்ச் டைமில் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அது எச்சி கையோடு அப்படியே கை தட்டினேன். அப்படியே கேப்டன் எழுந்து வந்த மாதிரியே அவர் மிமிக்ரி பண்ணுவார். அதை சுற்றி நின்று அந்த படத்தோட ப்ரொடியூசர் லிங்குசாமி சார், இந்த படத்தோட டைரக்டர் எல்லாருமே அப்படியே ஆனந்தமாக என்ஜாய் பண்ணி சிரித்தோம். அந்த இடத்துல அவரோட மகள், அதுக்கு 3 வயசு இல்லை 4 வயசு தான் இருக்கும். அப்பா பண்ணுறதை பார்த்து அதுவும் புரட்சி தலைவர் மாதிரியே இப்படிலாம் கூட பண்ணோம். நாங்களாம் பார்த்து சிரிப்போம். அப்போ அந்த இந்திரஜாவுக்கு பேச்சு கூட வராது, அவ்வளோ சின்ன குழந்தை. அவருக்கா இந்த நிலைமை? ஒரு ஒரு நாடக கலைஞராக இருந்து, நாடக மேடையில் இருந்து இன்னைக்கு மக்கள் மனசில் இவ்வளோ இடம் பிடிச்சிருக்காரு. அந்த நடன கலைஞருக்கு அஞ்சலி சேர்க்கும் விதமாக தான் நானே நடனம் ஆடி வந்தேன். இப்போ ஒரு வாரம் முன்னாடி கூட
ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறப்ப என்கிட்ட சொன்னார், குலு நீங்கள் வந்து இப்போது லெஜண்ட் சரவணனோட ரசிகர் மன்றத்தில் இருக்கீங்க போல், வீடியோலாம் நான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அந்த கரகரத்த குரலில் ஒரு மிமிக்ரி ஒன்று பண்ணி காமிச்சார். தண்ணியில் இருக்கும் மீன், நாங்கள் லெஜண்டோட ஃபேனு அப்படின்னு சொல்லிட்டு அவரே சிரித்து கை தட்டினார். எல்லாம் எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குது. ஒரு வாரம் கூட ஆகலைங்க அவரை பார்த்து, ஒரு வாரம் கூட ஆகல. அவருக்கா இந்த நிலைமை? அதே மாதிரி அந்த தனியார் டிவி சேனலில் கூட அவருக்குன்னு ஒரு தனி முத்திரை இருக்குது. அந்த சேனலில் என்னை கூப்பிடும்போது நான் கேட்பேன், ரோபோ சங்கர் இந்த நிகழ்ச்சிக்கு வராரா அப்படின்னு. வராரே அப்படின்வாங்க. அப்போ நான் துணிஞ்சு போவேன். ஏன்னா நான் எதனா ஒன்று பண்ணால் கூட அவர் எனக்கு கை கோர்த்து அந்த காமெடியை நல்லா லிங்க் பண்ணி அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் அந்த நிகழ்ச்சியை. அப்படிப்பட்ட ஒரு கலைஞருக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை. அப்புறம் எல்லாரும் ஒரு தவறுதலான ஒரு செய்தியை பரப்பிட்டு வரீங்க. அவர் வந்து மதுக்கு அடிமையானதால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு. அது உண்மைதான், மதுக்கு அடிமையாக தான் இருந்தார். அது அப்புறம் அவர் மஞ்சா காமாலா அதெல்லாம் வந்து அதுலேருந்து மீண்டு வந்துட்டார். தயவு செஞ்சு அந்த தவறான செய்தியை யாரும் பரப்பாதீங்க. ரோபோ சங்கர் வந்து ஒரு நடிகர், ஆனால் எனக்கு வந்து உடன்பிறவா சகோதரர். ஒரு 15 ஆண்டுகால நட்பு. அண்ணன்னு ஆரம்பித்தது கடைசி காலகட்டம் வரைக்கும் அண்ணங்கிற வார்த்தைக்கு மீறி சொன்னதே இல்லை. நானும் அவரும் ஒரே ஊர் மதுரை. அந்த பாசமானத்தில் அண்ணன் 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 ஒரு நடிகர் மாதிரியே பழக மாட்டார். மிக சிறந்த நேர்மையாக, மிக சிறந்த எண்மையாளர். அதுதான் அவருக்கு பெரிய பிளஸ். இன்னைக்கு வந்து நான் ரோபோ சங்கர் சார் இறந்த உடனே எல்லாருமே என்கிட்ட கேட்ட கேள்வி வந்து, ரோபோ சங்கர் சார் இறந்துட்டாங்க, நீங்களும் அவர் சரி எவ்வளோ படம் பண்ணியிருக்கீங்க, உங்கள் காமெடி தான் பெரிய ஹிட் ஆயிடுது, அவர் இறந்துட்டாருங்கன்னு சொன்னாங்க. எங்கள் கலைஞனுக்கு என்றைக்குமே மரணம் கிடையாது. ஆனால் குறிப்பாக ரோபோ சங்கர் மாதிரி கலைஞர்களுக்கு எப்பயுமே மரணம் இருக்காது. ஏன்னா எப்படி சினிமாவில் வந்து காவியம் படைக்க முடியுமோ அதேமாரி காமெடியில் காவியம் படைச்ச ஒரு காமெடி, பெரிய காமெடி தமிழ்நாடு ஃபுல்லாக இல்லை, 100 வருஷத்துக்கு நிற்கும். அப்படி ஒரு காமெடியில் நானும் அவர் நடத்திடுவாங்க. அதுதான் அன்னைக்கு காலையில் 6 மணிக்கு கோடி சொல்லியிருக்காங்க. இந்த காமெடியை வந்து 6 வயசு குழந்தைங்கலேருந்து 100 வயசு தாத்தாக்கள் வந்து மிகப்பெரிய ரசிக்கிற ஒரு காமெடியாக இருக்குது. மீன்ஸில் ரிலீஸ் பண்ணுற காமெடியாக இருக்குது, ட்ரெண்டிங்காக இருக்குது. கிட்டத்தட்ட படம் வந்து 15 வருஷம் ஆச்சு, இன்னும் ட்ரெண்டிங்காக இருக்குது. அப்போ ரோபோ சங்கர் சார் வந்து இறக்கலை. அவர் காமெடி உள்ளவரை, தமிழ் சினிமா உள்ளவரை அவருடைய புகழ் நீடிக்கிட்டே இருக்கு. இந்த நேரத்தில் வந்து அந்த காமெடியை ஏன் சொல்கிறேன்னா, இந்த காமெடியை ரசிக்காதவங்க இந்தியா ஃபுல்லாக கிடையாது. அது தமிழ்நாடு மட்டும் இல்லை, மாநிலம் மட்டும் இந்தியா ஃபுல்லாக கிடையாது. டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டு மொழி மாற்றம் செய்யப்பட்ட காமெடி வந்து இந்தியா ஃபுல்லாக மிகப்பெரிய பிரபலம். இவ்வளவு நாள் ரோபோ சங்கர் சார் உயிரோடு இருக்காருன்னு அந்த காமெடியை ரசித்தவங்க இனிமேல் அவர் இறந்துட்டாரு அப்படின்னு அந்த காமெடி எப்படி ரசிக்க போகிறாங்க அப்படிங்கிறதான் மிகப்பெரிய வேதனை. ஒரு கலைஞனால் கலங்கடிக்கவும் முடியும், சிரிக்க வைக்க முடியும்னு ப்ரூவ் பண்ண ஒரு நபர் ரோபோ சங்கர். மாபெரும் கலைஞனோட குழந்தை ஒரு தம்பியா அண்ணன் கட்டுப்பிடிச்சு நடிக்கும்போது அவருடைய ஒரு பாசமான ஒரு தமிழன், நம்மளோட ஒரு கலைஞன் அதையும் பொருட்படுத்தாம முன்னாடி கூட கடுமையான அர்ப்பணிப்பு மக்களை மகிழ்விக்க பாடுபட்ட உடல்நிலை நல்ல ஒரு கலைஞரை பல கோடி மக்களுடைய புன்னகை சிரிப்பா இருக்கட்டும், சந்தோஷமா இருக்கட்டும், சக நடிகர்களுடைய அவருடைய இன்வால்மெண்டா இருக்கட்டும், எல்லாத்தையும் இழந்து ரசிகர்கள், பொதுமக்கள், அவருடைய குடும்பத்தார், இந்த பொண்ணு பாசமான மக்களை மகிழ்ச்சி இழந்து மாபெரும்
மக்களின் உள்ளத்தில் இடம் பிடித்த மனிதன் அவருடைய ஆன்மா சாமியர்கள் எண்ணங்கள் எல்லாம் நடிகர்கள் மீறி எல்லா மாதிரி ரோல் மாடல் மாதிரி பார்த்த மனுஷன் எல்லா மனுஷனும் எந்த ஸ்டேஜில் போல எல்லாருமே அவ்வளோ சந்தோஷப்படுத்தி சொல்லப்படி சொல்லியிருக்கு எங்கே பார்த்தாலும் ரோபானா அவ்வளோ அன்பா எல்லாருமே அவ்வளோ நம்மோட இருப்பார் அண்ணாவோட மறைவு வந்து உண்மையாகவே பயங்கர கஷ்டமாக இருக்குது உடம்ப நடுவில் நல்லா உடம்பு சூப்பராக மாறி அண்ணா நல்லா பண்ணியிருந்தாரு அண்ணா வந்து உடம்ப கொஞ்சம் கவனிக்காம விட்டாரு நாட் ஒன்லி மூவிஸ் அண்ணா வந்து நார்மலாக ஒரு மேடை கலைக்கலாம் அதுக்கப்புறம் டிவியில் இருக்கட்டும் அதுக்கப்புறம் படங்களில் இருக்கட்டும் எல்லாத்தையுமே தமிழ் விஷயத்தை வந்து அவ்வளோ ஒரு 100% அது வந்து அவர் பெருசாக ஒரு நல்லா ரொம்பலாம் பெருசாக சம்பளமாக பண்ணலாம் கூட இவங்க சேர்ந்து அவ்வளோ அன்பாக நேசித்து அந்த கலைக்காக தன் அர்ப்பணித்தது ரோபோனா வந்து கண்டிப்பாக மிகப்பெரிய இழப்பு நம்ம ஆர்த்திக்கு கலைக்கும் மிகப்பெரிய இழப்பு தமிழ் ரோபோனா ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதுக்கப்புறம் இந்த மாதிரி கலைஞர் நம்ம இந்தியாவுக்கு வர போகிறாங்க கண்டிப்பாக வி லவ் யூ பண்ணலாம். ரோபோ சங்கர் கலைத்துறை மேடை எல்லாத்துக்குமே ஒவ்வொரு கலைஞனும் ஒவ்வொரு வடிவத்தில் மக்களை ஈர்ப்பதில் இல்லை சந்தோஷப்படுத்துவதில் கவனம் செலுத்துவோம். அந்த வகையில் வந்து அண்ணன் ரோபோ சங்கர் வந்து எத்தனை லட்சக்கணக்கான பேர் இருந்தாலும் அவங்க எல்லாத்தையும் தன் ஈர்க்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி அவர் இருந்தது. அவர் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்காருன்னா சும்மா ஈஸியாக ஒரு நாளோ ஒரு வருஷத்துலேயே வந்தது கிடையாது. பல வருட போராட்டங்களுக்கு பிறகுதான் அவர் அந்த தன்னுடைய ரோபோ அப்படிங்கிற ஒரு ஸ்டைல் மூலயமா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து தன்னை யாருமே தனியாக வேலை பண்ணிக்கிறார். அவருடைய மறைவு குறைந்த வயதில் மரணம் என்பது தவிர்க்க முடியாதது. இருந்தாலும் துறையும் நடன கலைஞர்களுக்கு எல்லாருமே அவர் வீட்டில் நான் என் வீட்டில் அவர் அப்படின்னு நீண்ட கால உறவு உண்டு. அதுலேயும் குறிப்பாக விமலோட மன்னர் வகையாரா படம் பண்ணும்பொழுது அவர் எங்கள் ஊர் பகுதிகளில் வந்து படப்பிடிப்பு வந்திருந்தார். அப்போ எங்கள் ஊர் கிராமத்துலேயும் எல்லாரோடையும் சேர்ந்து பழகிற ஞாபகம். ரோபசங்கர் வந்து அடிநிலையிலிருந்து உயர்ந்த நிலைக்கு வந்த ஒரு உன்னத கலைஞர். அது பல போராடிக்கிட்டு இருக்க கிராமங்களில் சின்ன சின்ன வேஷம் விட்டு நடிக்கிற எல்லா கலைஞருக்கும் நம்பிக்கை கொடுத்த ஒரு நடிகர். அவரோட வாழ்க்கை இவ்வளவு விரைவாக முடிவுறது வந்து ரொம்ப பேரிழப்பு. அது ஒட்டுமொத்த தமிழ் ரசிகர்களுக்கும் சினிமா உலகத்துக்கும் மற்றும் அவரோட நண்பர்கள் குடும்பத்தின் அனைவருக்கும் பேரிழப்பு. யாருமே வர மாட்டாங்க. ஹீரோ இல்லாம அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக பழகுறாங்க. சீரியஸாகவே இதோட சினிமாவுக்கு ரொம்ப ஹெல்ப் தான் நிச்சயமாகவே. ஸோ அப்படி ஆத்மா சாப்பிட்டு
ஸ்டார்க்காக ஒரு செல்வம் ஃபேம் ஆகிட்டா அப்புறம் எதுவுமே இல்லாமல் பவர்ஃபுல் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப சகஜமாக அன்பாக பாசமாக பேசுகிற ஒரு மனிதன் இவரோட இந்த இறப்பு நலமாக இருக்கலாமா அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. விஜய் டிவியில் இருக்க எல்லா ஆர்டிஸ்ட்டும் ஒரு மிகப்பெரிய இழப்பு. வடிவேல் பாலாஜி அண்ணன் இல்லை அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க. ரோபோ சங்கர் இல்லைன்றது சின்ன பிள்ளைக்கு மிகப்பெரிய இழப்பு. நிச்சயம் அவங்க குடும்பத்துக்கு கண்டிப்பாக எங்கள் குடும்பம் சார்பாக ஒரு அண்ணனாகவோ தம்பியாகவோ நாங்கள் வந்து துணை நிற்போம். இந்திராவும் சரி, அவங்க 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 அக்கா, அவங்க ஒய்ஃப், அவங்களுக்கும் சரி. ஏன்னா இன்ஸ்டாகிராமில் தொடர்ந்து அவங்க ஒய்ஃப் எனக்கு டெய்லி எனக்கு மெசேஜ் அனுப்புவாங்க. ஏதாச்சும் ஒன்று எதுவாக இருந்தாலும் எனக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு பேசிகிட்டு இருப்பாங்க. அதனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இதை எனக்கு பார்க்கவே முடியல. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. கண்டிப்பாக அவங்க குடும்பத்துக்கு கேப்டன் குடும்பம் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக நாங்கள் இருப்போம். நேரத்தில் சொல்லிக்கிறேன், தயவு செஞ்சு எல்லாருமே ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ஏன்னா எல்லோரும் கஷ்டப்பட்டு சினிமாவில் வரணும்னு எல்லோரும் வந்துடுறீங்க. அது வரும்போது எல்லாத்தையுமே இழந்துடுறாங்க. ஒரு பிரதராக எல்லாருக்குமே நான் சொல்லுவேன், தயவு செஞ்சு ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ஏன்னா வெறும் 46 தான் ஆகுது அண்ணனுக்கு. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லோரும் நம்மளை சிரிக்க வச்சு நம்ம கூட இல்லை. தயவுசெய்து எல்லாம் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. எனக்கு இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இறைவன் அருளால் அவங்க தாத்தா அருள் அந்த பேரன் இனிமேலாவது ரோபோவோட டேலண்ட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதை விட ஒரு நல்ல ஒரு மனிதாபிமான ஒரு ஆளுன்னு சொன்னோம்னா அது ரோபோ சொல்லலாம். ஏன்னா பெரிய பெரிய கலைஞர்கள் தான் வந்து மேலே வருவாங்க, கூட நினச்ச சக கலைஞர்கள் யாருமே கண்டுபிடிக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ரோபோ ஒருத்தர் தான் வந்து அவனுக்கு வேலை இல்லையா நிறைய வேலை இல்லாத வேலை இல்லையா நான் எனக்கு வர பேமெண்ட்டில் நான் தரேன் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ கலைஞர்களை கூப்பிட்டு உதவி பண்ண ஒரு நல்ல ஒரு மனிதமான உள்ள ரோபோ சங்கர் சொல்லலாம். இன்றைக்கும் அது ரொம்ப வருஷமாக அது இன்னும் அது பண்ணிகிட்டு இருக்காங்க. நேற்று வரைக்கும் அதை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி ஒரு நல்ல கலைஞர் நாங்கள் இருக்கணும். நாங்கள் ரோபோ சங்கரும் நிறைய வெளிநாடுகள் நிறைய நிகழ்ச்சியெல்லாம் போயிருக்கோம். ஆனால் வந்து இன்னைக்கு உண்மையான நண்பனை இழந்துட்டோம். ஆப்பா சார் உடலை நன்கு பாதுகாத்து வலிமையாக தான் வைத்திருந்தேன். இடையில ஒரு தடவை சந்திக்கும் போது கொஞ்சம் உடல் இலைக்கு மெழுகி இருந்தால் அப்போ கேட்டேன், இது மாதிரி மஞ்சக்கமலை வந்துடுச்சு அப்படின்னு. சரி கவனம், இது உடல் மெலிந்திருக்கிறதுக்கு பிரச்சனை இல்லை, நீ உறுதியாக இருக்கணும் இதை அறிவுறுத்தி. அதுக்கப்புறம் பார்த்தேன் சரியாக தான் இருந்தார். ஆனால் நேற்று இந்த செய்தி கேட்டு நம்ப முடியல, பேரதிர்ச்சியாக இருந்தது. திடீர்னு இந்த மாதிரி தம்பி இறந்துட்டாருங்கிற செய்தி ரொம்ப துயரத்தை தந்துச்சு. எதிர்பார்க்கணும், கொஞ்சம் எதிர்பார்க்கணும். அவனை மாதிரியே உழைத்து முன்னேற துடிக்கிற ஒவ்வொரு இளைஞருக்கும் அவன் வாழ்க்கை செல்வத்திலே மிக முதன்மையான செல்வம் வந்து உடல் நலம்தான். எங்களுடைய ஐயா கைதி துரைசாமி என்னை சந்திக்கும் போதெல்லாம் அறிவுறுத்துறது, உடல் நலமில்லாத கல்வி, உடல் நலமில்லாத செல்வம், உடல் நலமில்லாத புகழ் பயணித்ததுன்னு. பாரதி பட்டுக்கோட்டை எவ்வளோ பெரிய அறிஞர்கள்லாம் நம்மளோட இளம் வயதிலேயே விட்டு அவங்களாம் இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருந்தால் எவ்வளோ பெரிய படைப்புகள் நமக்கு கிடைச்சிருக்குங்கிற ஏக்கம். இப்போ அந்த மாதிரி உடல் நலம் பேணணுங்கிறத எல்லா பிள்ளைகளும் இன்னைக்கு கவனிக்கணும். மீள முடியாத பெரும் துயரம். தம்பி இழந்து வாடுகிற அவருடைய குடும்பத்தினர், அன்பு பிள்ளைகள், அவருடைய நண்பர்கள், திரையுலக சொந்தங்கள் எல்லோருக்கும் என்னுடைய ஆறுதல். என் அன்பு தம்பி ரோபோ சங்கருக்கு என்னுடைய இறுதி வணக்கத்தை கண்ணீரோடு செலுத்தினார்.
இல்லை ஒரு நார்மலாக தான் இருக்கான்ற மாதிரி கேள்விப்பட்டேன். ஒரு ஆத்மா சாந்தி அடையணும். எங்களோட எப்போ வாழ்ந்துட்டு இருப்பார் ரோபோ. ரோபோ மிஸ் ரோபோ. ஆத்மா சாந்தி. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand.